எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, தர்மியான காலை வேளையிலே உடைய சகோதரை கடந்து வர எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் இருந்த போதிலும் உடைய பாதுகாப்பு, உடைய கிருபை எங்களை அழைத்து வந்ததற்காய் நன்றி தகப்பனே. நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. அதற்காய் நன்றி தகப்பனே. சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை கொண்ட பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோட வார்த்தை மூலமாய் பேசுங்க. தொடர்ந்து உடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. என கர்த்தர் கிருபையான ஒரு நல்ல வாழ்வை தந்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்ம என்ன செய்றாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ தடைகள் வந்தாலும், எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் கிருபையாக ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சிடறோம். இந்த 7வது மாதத்திலே, இந்த முதலாவது வாரத்திலே அழைத்து வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பினை கொடுத்து சபை ஊழியருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சர்ச்சை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் இதான் முதல் முறையாக நினைச்சிறேன் உள்ளே வந்திருக்கிறேன். அது காரணமாக இருந்த அருமையான குமார் அண்ணே, அருமையான உஷாக் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிக்கடி என்ன செய்வாங்க, ஸ்டேட்டஸில் வைப்பாங்க இந்த சர்ச்சில் வந்து ஆராதனை நடத்துறது. அவங்களுடைய சிறுவர் ஊழியத்தை பார்ப்பேன். அப்போ அக்கா அங்கே ஒரு நாள் போகணுமே, லோயர் சர்ச்சுக்கு நான் போனதே இல்லை. ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்ப்பை கேளுங்க, சாப்பிட்ட நம்ம சேர்ந்து போவோம்னு சொல்லி கேட்டது உண்டு. கடந்த மாதமே அக்கா என்ன செஞ்சுருந்தாங்க, முதல் வாரம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு நம்ம வெஸ்ட் கவுன்சில் முழுவதுமாய் போகிறதுனால போன மாதத்தில் என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆகவே பிளான் பண்ணதின்படி போன மாதமே இந்த மாதம் வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து கூட ஒரே ஒரு பாடலை பாடி அப்படி நாம் செய்தி கடன்சலான்னு விரும்புகிறேன். கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருந்தாலும் ஒருவேளை நாம் கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்குள்ளாய் நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து எல்லாம் தெரிந்த பாடல் தான். ஏன்னா ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த துதி ஆராதனை இன்னைக்கு நல்ல தலைப்பு நம்மளுக்கு என்னது, நமது திருச்சபை என்று சொல்லி, திருச்சபை எப்படி கட்டப்பட வேண்டும், திருச்சபையானது எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி செய்தி மூலமாக நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை ஒரு புது வாழ்வை தந்திருக்கிறார், ஒரு புது துவக்கத்தை தந்திருக்கிறார். இந்த பாடல் வரிகள் சொன்னது போல ஒருவேளை புதிய வருஷத்துல நன்மையால் முடிசூட்டி இருக்கிறார். இந்த 6 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாம் தெரிந்த பாடல், புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்று சொல்லி அந்த பாடலில் ஒரு கவியை மாத்திரம் நினைச்சுப்போம். நாம் பாடி தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமாய்? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை
கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34 நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். சங்கீதம் 34 முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒருவேளை நமது திருச்சபை என்கிற தலைப்பிலே நம்முடைய திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஒரு 3 காரியங்களை நம்ம சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த உலகத்துல நம்ம உண்டாக்கினது நோக்கம் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை என்ன வைத்திருக்கிறார், நோக்கம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த ஜனத்தை எனக்கென்று சொல்லுங்க, எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருக்கு என்று சொல்லி அவர் வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம உண்டாக்குற நோக்கமே என்னதுதான்? அவரை மையப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த மையப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையாக இருக்கிறது. வாரத்துல என்ன செய்யறோம்? ஓய்வு நாள் ஆராதனை நடத்துகிறோம், மாலை ஆராதனை, காலை ஆராதனை நடத்துகிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த தேவாதி தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு? வைத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை, எப்படிப்பட்ட ஒருவேளை நம்ம எப்படிப்பட்ட நன்றி நிறைந்தவளாய் நம்ம காணப்படுகிறோம். திருச்சபை என்பது துதிக்கக்கூடியதாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். நம்முடைய சிஎஸ்சி சபைகளில் சில ஆலயங்களுக்கு நாங்கள் போவோம், மேக்சிமம் புதிய ஆராதனையா நினைச்சோம், அதே போல டீமா தான் போவோம். அப்படி போற இடங்களில் சில இடங்கள்ல பாடல் பாடும் பொழுது நான் அல்லேலூயா சொல்வது உண்டு. சில சபைகள்ல அந்த பாடல் ஆராதனை மேக்சிமம் என்ன செய்யாது? இருக்காது. ஆர்டர் ஆஃப் சர்வீஸா நடத்தி கொண்டிருப்பாங்க. இப்போ சபையோட கேட்பேன், ஏன் துதியாரம் நடத்தலை அப்படின்னு சொன்ன பொழுது, எங்க சபைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. சின்ன சபையா இருக்கிறது, எங்க என்ன செய்ய மாட்டாங்க? டிராவல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்வார்கள். நான் அப்படிலாம் இல்லையா, நீங்க எப்பனாலும் என்ன செய்யுங்க, அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். சில சபைகள்ல தான் நாங்களாம் போய் துதி ஆராதனையை ஆரம்பித்திருக்கிறோம். ஏன் நான் அந்த துதி ஆராதனை மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்ம நினைச்சார், பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம்னு சொன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. அருமையான சார் சொன்னது போல ட்ரெயின் பிரயாணங்கள் தடைப்பட்டாலும் கிருபையாக இங்க வர ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அதற்காக என்ன செஞ்சாங்க? சாட்சி சொன்னாங்க. அது மிக மிக முக்கியம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் ஒரே விதமான தேவைகள். நாங்க கூட பைக்ல வரும்பொழுது காலையில 6:30 என்ன செஞ்சோம்? எங்க ஊர்ல இருந்து கிளம்பணும். இவங்க சர்ச்சு வர வரைக்கும் ஆண்டு கிருபை தான் என்ன செய்யுது? பாதுகாத்தது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டு துதிக்கிற ஒரு துதி என்ன செய்யணும்? நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சபையில தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப முதலாவதாக நாம் திருச்சபையில நாம் துதிக்கு அழைக்கப்படுகிறோம். துதி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது? கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், மூன்றாவதாக தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்ன சபையில நாம் எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருமித்து என்ன செய்யணுமா? கர்த்தரை உயர்த்த வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலை நிறைய சபைகள் என்ன செய்து பிரிந்து கிடக்கிறது. நிறைய சபைகள்ல குழப்பங்கள் காணதை நாம் பார்க்கிறோம். சில சபைகள்ல பார்க்கும் பொழுது இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் மனத ரீதியாகவும் நிறைய மக்கள் நினைச்சாங்க, அந்த ஐக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ஒருமித்து அவர் நாமத்தை என்ன செய்யணுமா? உயர்த்த வேண்டும். சபை உள்ள ஒரு காரியம் சொல்றாரு அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம அது கீழ்ப்படிய வேண்டும். நம்ம உலக பிரகாரமா மனிதராய் காணப்பட்டாலும் ஆணுடைய ஊழி ஆணுடைய நாம மையப்படட்டும். ஒருவேளை நாம் இந்த இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பார்க்கும் பொழுது சபைகள் அநேக என்ன செய்து புரிந்து கிடக்கிறது. அநேக சபைகள்ல ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை என்ன செய்யல இல்லை. ஆனா திருச்சபை என்பது இங்க தாவீது கற்றுக் கொடுக்கிறார், அங்க ஒருமித்து அவர் நாமத்தை என்ன செய்யணுமா? உயர்த்த வேண்டும். இன்னைக்கு நீ வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலைகளே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க மலையில வாழ்றீங்க, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியல, ஏன்னா இதான் முதல் முறை வந்திருக்கிறேன். ஆனா கீழே உள்ள திருச்சபை நிறைய இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மக்கள் நினைச்சாங்க பிரிந்து கிடக்குறாங்க.
உங்க குடும்பம் போச்சுன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஆலயத்துக்கு வரமாட்டோங்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அந்த ஆராதனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டார். இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நம்ம ஒருமித்து என்ன செய்யணுமா, கர்த்தரை உயர்த்தணும். ஒருமித்துங்கிற வார்த்தை என்னது, அன்போடு ஐக்கியத்தோடு பாசத்தோடு என்ன செய்யணும், வந்து ஒரு காரியத்தை ஒரு ஆக்கா செய்யறாங்களா, நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், செய்ய அழைக்கப்படுகிறோம். சபை காரியங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. குருவானவருக்கு மாத்திரமல்ல, சபை ஊழியருக்கு மாத்திரமல்ல, கோயில் அங்கத்தினருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. நம்ம இணைந்து என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, முதலாவது சொன்னேன், அவர் துதிப்பதற்காக நம்ம வைத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் ஒரு மனமோடு என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். சில இடத்துல மனைவி மாத்திரம் வருவாங்க, சில இடத்துல கணவர் மாத்திரம் வருவாங்க. அப்படி அல்ல, முழு குடும்பமா என்ன செய்யணும், ஒரு மனத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். நிறைய சபைகள்ல பெண்கள் தான் மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அருமையான அக்கா நிறைய சபைக்கு செய்தி கொடுக்க போவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அநேக சபைகள் என்ன செய்வாங்க, பெண்கள் தான் அதிகமா காணப்படுவாங்க. ஆண்கள் லைன் குறையா இருக்கும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, சபை ஆராதனை முடிஞ்ச உடனே வீடு சதிக்கும் போது, ஏன் அன்னைக்கு அண்ணன் வரலன்னா, வரமாட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவங்க ஆயுசு நாட்கள் ஃபுல்லா என்ன செய்யல, அவங்க கணவர் ஆலயத்துக்கு என்ன செய்யல, கூட்டு வராம எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. காரணம், அவர் குடிக்கிறாரு, அவர் என்ன செய்யல, இன்னும் ஒரு ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் வரலன்னு சொல்லி ஏதோ ஒரு தேவையில்லாத காரணங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒண்ணு கூப்பிட்டு வந்தா என்ன செய்யப்பா, கண்டிப்பா வந்திருப்பாங்க. நிறைய நேரங்கள்ல அந்த ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக அது இல்லாம இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ள என்ன செய்யணும், ஒரு மனம் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டுடைய சமூகத்துல மகிமையை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, திருச்சபை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இரண்டாவது, இந்த திருச்சபையானது நம்ம கேட்கக்கூடிய ஒரு இடம். ஆண்டுடைய சமூகத்துல ஜெபத்தின் மூலமாக கேட்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, முதல் வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு பயம் என்பது எல்லாத்துக்கும் இருக்கு, அப்படித்தானே? படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து வேலை செய்கிற அண்ணன்மார் அக்காமார் ஒவ்வொருக்கும் என்ன செய்யுது, பயம் இருக்குது. இன்னைக்கு இந்த காட்டு பகுதியில வசித்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு விதமான பயங்கள் காணப்படும். எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் அடிக்கும், காத்தடிக்கும்னு சொல்லி தெரியாது. எப்போ அந்த உயிரினங்கள் குறித்த பயங்கள் நிறைய என்ன செய்யும், காணப்பட வேண்டும். நாங்கள் கூட பெத்தாம்பிள்ளை குடியிருப்புன்னு சொல்லி திருச்சபை இருக்கு, டேம் பக்கம் இருக்குது. அங்க மக்கள் சொல்ற ஒரு வார்த்தை, 6 மணிக்கு முன்னால் என்ன செஞ்சிருங்க, வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆராதனை அங்கே நடைபெறுகிறது. 2 மாசமா தான் அங்கே போய் கொண்டிருக்கிறேன். சபை பிள்ளைகள்லாம் சொல்ற ஒரு காரியம், அன்னை தயவு செஞ்சு 6 மணிக்கு முன்னால் என்ன செஞ்சிருங்க, வெளியே போயிருங்க. நாங்கள் கரடி நடமாட்டோம் பயங்கரமா இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அண்ணே எங்க ஊர்ல ஏற்கனவே அதை மாதிரி பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ பயம், ஒரு விதமான பயம் அந்த மக்களுக்குள்ள என்ன செய்யுது, காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியே 6 மணிக்கு மேல மேக்சிமம் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே வரமாட்டாங்க. அதே போல எத்தனையோ காரியங்கள், மனிதரை குறித்த கவலைகள், உலகத்துல எத்தனையோ துன்பங்கள் என்ன செய்து நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பயத்துக்கெல்லாம் நம்ம ஆண்டோட சமூகத்துல வரும் பொழுது அவர் என்ன செய்யறாரா, நம்மளை எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு நாள் கூட எனக்கு மேக்சிமம் 7 மணி ஆயிரும். தம்பிலாம் அங்கே கூட்டு போயிருக்கேன். மேக்சிமம் ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது என்ன ஆயிரும், 7 மணி ஆயிரும். சில நேரம்லாம் 8 மணிலாம் ஆயிருக்கு. முதல் பிரதிஷ்டை ஆராதனைலாம் 8 மணிக்கு தான் முடிஞ்சது. பேராயர் வந்து அந்த சபையை திறந்து வச்சாங்க. எனக்குலாம் 8 மணி தாண்டிட்டு எல்லாரும் கார்ல வந்திருக்காங்க, நான் மட்டும் தான் நினைச்சது பைக்ல போயிருந்தேன். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நம்ம கூட நினைச்சாரு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக பார்க்கிறோம், நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வந்து என்ன செய்யணும், அவரை தேட அழைக்கப்படும். அவடத்துல கேட்கும் பொழுது நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீக்கி நம்மளை விடுவிப்பார். ஒரு சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், ஒரு கடன் குறித்த ஒரு பயங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட பயங்கள் இருந்தாலும் அவருடைய சமூகத்துல தேடும் பொழுது நம்ம பயத்துக்கெல்லாம் நம்மளை நீங்களாக்கி விடுகிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மூன்றாவதாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சில நேரம் நம்ம மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம், அப்படித்தானே? ஒரு தேவை என்று சொல்லும் பொழுது எனக்கு எங்க அண்ணன் தந்துருவாங்க, என் தம்பி தந்துருவான் என்று சொல்லி உறவுகளை பார்க்கிறோமே தவிர ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை நாம் தவிர்த்து விடுகிறோம். ஆனால் இங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைத்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு வசனம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு துதிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கோம் சொல்லி இந்த 34ஆம் சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் துதிக்கீங்க. வீட்டுல சமையல் பண்ணும் பொழுது, அன்னைமார் வேலை செய்யும் பொழுது, பைக் ஓட்டும் பொழுது, எப்பெல்லாம் நீங்க ஆண்டவர் துதிக்க சற்று யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் மேக்சிமம் அந்த 8 வருஷம் ஊழியத்துல இந்த வெஸ்ட் கவுன்சில்ல நான் பைக்ல போகும்போதெல்லாம் ஒரு சில பாட்டை நினைச்சுவேன்
பாடிக்கொண்டே இருப்பேன். காரணம் என்னன்னா, அவரை துதிக்கும் பொழுது நமக்குள்ள கிருபைகளை கொடுக்கிறார், நமக்குள்ள நிறைய தாளந்துகளை தருகிறார், நமக்குள்ள நிறைய கிருபைகளை தருகிறார், நிறைய காரியத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல தீமை இருக்கா, அந்த இடத்துல தீமை இருக்குன்னு கற்றுக் கொடுப்பார். இந்த இடத்துல நீங்க போவாதீங்க, இந்த இடத்துல ஒரு தீங்கு இருக்கு, இந்த மனிதர்கள் தீங்கான்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஏன்னு சொன்னா, அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். துதிக்கும் பொழுது எந்த தீங்கு நம்மளை என்ன செய்யாது, அணுக முடியாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொன்னேன், அவர் என்ன செய்வாராம், இரண்டாவது என்னோடு கூட என்ன செய்யுங்க, ஒருமித்து என்ன செய்யுங்க, உயர்த்துங்க. ஒருமித்து இருந்து பாருங்களேன். 4 பேர் இருக்கீங்களா, 5 பேர் இருக்கீங்களா, எல்லாரும் ஒரே ஐக்கியத்தோடு இருந்து பாருங்க. அந்த சபை நிச்சயமாக என்ன செய்யும், வளரும். உங்க சபையில எவ்வளவு எண்ணிக்கை நினைச்சு எனக்கு தெரியல, ஆனா யோசித்து பாருங்க, இப்படி 3 பேர் 4 பேர் இந்த திருச்சபை தான் ஒரு பெரிய கூட்டமாக என்ன செய்யுது, மாறி இருக்கிறது. நம்ம அப்ப என்ன செய்யும், நமக்குள்ள ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருமனம் இல்லாம நிறைய சபைகள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களாம் வெளி உலகம் தெரியுமான்னு சொல்லி தெரியல. நாட்டார்பட்டி என்று சொல்லி ஒரு திருச்சபை சாருக்கு தெரியும் நினைக்கிறேன், உச்சத்திரம் பக்கத்துல திப்பனம்பட்டி சேகரத்தில் ஒரு கிளை சபை, நியூஸ் பேப்பர்ல வாசித்திருக்கலாம். அந்த சபையானது இடிக்கப்பட போகிறது. அந்த நாட்கள் 2017 ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியல என்பதனால அந்த மக்கள் என்ன செய்யல, அவங்க இருக்கிற ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் என்ன செய்யல, சரியான ஒரு ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு இந்த சபை கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கிறார், 2 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை என்ன செய்யணுமா, இடிக்க வேண்டும் சொல்லி. பாருங்க, இப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த மக்களை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். எங்க ஆலயம் இருக்குங்க பிரதர், வாங்க, உங்கள்கிட்ட திட்டினாலும் பரவாயில்ல, என்ன செய்யுங்க, அவங்களோட ஐக்கியம் கொள்ளுங்க. இந்த ஐக்கியம் அங்க மாத்திரம் இல்ல, சபையிலும் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அந்த ஐக்கியம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அந்த ஐக்கியம் தான் என்ன செய்யும், நம்ம திருச்சபையை உயர்த்துவதாக காணப்படுகிறது. மூன்றாவது சொன்னேன், நம்ம என்ன செய்யணுமா, அவரை தேட வேண்டும். இந்த இடத்துல வந்து ஏசப்பா தேடணும். இன்னைக்கு எனக்கு என்ன வச்சிருக்காங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி தேடி வாஞ்சியோடு காணப்பட வேண்டும். சபை ஊழியர் வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. வந்து வெயிட் பண்ணி எல்லா காரியங்களையும் ரெடி பண்ணி ஆலயம் ஆராதனை நினைச்சணும். இன்னைக்கு ஏசப்பா யாரை கொண்டு வர போகிறார், என்ன வார்த்தை வரப்புன்னு சொல்லி தேடி அழைக்கப்படுகிறோம். கடைசியாக நான் சொன்னேன், அவர் மேல் என்ன செய்யணுமா, நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும். நான் இதை கேட்கிறேன் ஏசப்பாட்ட, இந்த வாரம் எனக்கு ஏசப்பா என்ன செய்வாரு, தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்ன போல அப்படி இல்லை, ஒரு பேர் கிறிஸ்தவ போல வாழ்ந்துட்டு தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நாம் உண்மையிலேயே முழு கிறிஸ்தவனை வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்திருக்கிறோம். மணிப்பூர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். சபை எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லி தெரியாது, கிறிஸ்தவர்களை எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லி தெரியாது. யோசித்துக் கொள்ளுங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம தாவீதை போல துதிக்க வேண்டும். தாவீதை போல நினைச்சணும், ஆண்டவர் ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ஒருமனம் நமக்கு காணப்பட வேண்டும். திருச்சபையில் நினைச்சணும், இந்த இடம் நல்ல காலியா கிடக்கணும். அநேகர் நினைச்சணும், நீ கூட்டி சேர்க்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று சொல்லுங்க ஏற்படுத்தினேன், இவள் துதியை சொல்லி வர. அதான் ஒரு திருச்சபை. திருச்சபை என்பது சும்மா ஒரு பெரிய கட்டிடமோ இல்ல பெயருக்காக புகழுக்காக அல்ல. இந்த கட்டிடம் என்பது ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை செய்யும் பொழுது ஒரு சின்ன தீங்கு கூட நம்மளை என்ன செய்யாது, தொட முடியாது. மனிதர்கள் ஆகட்டும், ஏதோ ஒரு காரியமாகட்டும், நம்மளை தொடவே முடியாது. அப்படிப்பட்ட திருச்சபையை நாம் வளருவோம் என்று சொன்னால் நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அப்படி இருக்க இடத்துல ஒரே ஒரு விசை, நான் எப்படி ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய திருச்சபையானது எப்படி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய திருச்சபையானது நான் என்னுடைய குடும்பம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். துதிக்கிறோமா? இப்பெல்லாம் நேரம் கிடைக்க நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை பாடி கொண்டிருக்கிறோம். சிலவங்க திட்டுவாங்க, லூஸ்ன்னு சொல்லி திட்டிருக்கலாம். ரோட்ல போகும் பொழுது, வீட்டுல இருக்கும் பொழுது எப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படி ஆராதிக்கிறோம், நமக்குள்ள வருமானம் எப்படி காணப்படுகிறது, நமக்குள்ளாய் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல வாஞ்சை இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்துன்னு சொல்லி நம்ம உலகத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? இனி நான் உமக்காய் வாழ்வேன் ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உமக்காய் வாழ்வோம் ஆண்டவரே. எங்களுக்கு குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த ஆலயத்தை ஒருவேளை நாங்கள் எத்தனையோ ஆத்துமாக்களை ஒருவேளை கொண்டு வராம இருந்திருக்கலாம் ஆண்டவரே. நாங்க துதிக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறது உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய மந்தைகளை இன்னும் அநேக மந்தைகளை கூட்டி சேர்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போதுன்னு சொல்லி பார்க்கிறோம் சுவாமி. எம்மட்டுமா எங்களை நடத்துனீங்க, நாங்கள் தொடர்ந்து உண்மையை பிடித்துக் கொள்ள, உடைய நாமத்தையே உயர்த்த கர்த்தர் எங்களை பயன்படுத்த போறதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து இடத்துல உடைய நாம மையப்பட்டு தகப்பனே. தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. அந்த சபை ஊழியருக்காக, திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய தயவு, உடைய பாதுகாப்பு அன்பு பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே,
ஆமென். நம் அனைவரும் எழுப்பி